ஐஃபோன் 11ல் 2 டிவைஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா ஐஃபோனில் வந்து 11 64GB ஒன்று இருக்குது, 128GB ஒன்று இருக்குது. இது பார்த்தோம்னா 64GB டிவைஸு ப்ளஸ் பாக்ஸ் இருக்குது. கண்டிஷன் பார்த்தோம்னா நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை, நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. லைட்டாக சின்ன சின்ன அந்த மைனர் யூசேஜ் கிராச்சஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே தான். 64GB ஸ்டோரேஜ். பேட்ரி மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் கண்டிஷனில் இருக்கும், மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஓகே தான். டிவைஸு ப்ளஸ் பாக்ஸ் இருக்குது. பேட்ரி மட்டும் உங்களுக்கு 75 இருக்குது. 64GB வேரியண்ட்டு. நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா இது உங்களுக்கு வந்து 11,800 வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா 11ல் வந்து 128GB வேரியண்ட்டு. இதோட கண்டிஷன் பார்த்தோம்னா நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. டிவைஸ் மட்டும்தான், பேனல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை, நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் தான். 128GB வேரியண்ட்டு. இது பார்த்தோம்னா இதுவும் உங்களுக்கு பேட்ரி மட்டும் சர்வீஸில் இருக்கும். 128GB வேரியண்ட்டாக பேட்ரி மட்டும் உங்களுக்கு வந்து 75 இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே தான். இது நம்ம கொடுக்குற விலை பார்த்தோம்னா இது உங்களுக்கு 12,800 வரும். ஐஃபோன் 11 128GB ஸ்டோரேஜ், இது 12,800. இது வந்து 64GB டிவைஸ் ப்ளஸ் பாக்ஸ் இருக்குது, 11,800 வரும். ரெண்டுமே பேட்ரி மட்டும் சர்வீஸு, மற்றபடி எல்லாமே ஓகே தான். வேணுங்கிறவங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேலாம் ஸ்க்ராச்சஸ் கிடையாது, லைட்டாக பேனலில் ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி மைனர் யூசேஜ் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே தான்.